ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான கேம் பார்க்க போகிறோம். இது வந்து சாம்பியன்ஸ் செஸ் டூர் ஃபைனல்ஸ்ல இருந்து மேக்னஸ் கால்சனும் வெஸ்லி சோவோ விளையாட போற ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து 3 செட்டு. இது வந்து 15+3 ஃபார்மெட்ல விளையாடுற ரேபிட் ஃபார்மெட். ஓகேங்களா? ஒரு செட்லையும் பார்த்தீங்கன்னா 4 கேம் விளையாடுவாங்க. இதில் பெஸ்ட் ஆஃப் 2 செட் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஃபைனலையும் வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கேமு. இதுல மெக்னஸ் கால்சன் பாத்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் வெஸ்லி சோ பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குயிக்கா நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப இமீடியட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ பாத்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு. கால்சன் வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஓகேங்களா? இப்ப நைட் F3. இந்த இடத்துல மெக்னஸ் கால்சன் பாத்தீங்கன்னா கெல்லி வேரியேஷன் பிளே பண்றாரு. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் A6 இந்த வேரியேஷனுக்குள்ள போறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே ரேரா தான் பிளே பண்ணிருக்காங்க. ஸோ கால்சன் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த வேரியேஷனுக்குள்ள போயிருக்காரு. இப்போ பிஷப் E2. இந்த இடத்துல பிஷப் E2 பிளே பண்ணுறாரு. பிஷப் E2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிவ் மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நைட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா C3 அப்படி இல்லைனா C4 இந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் கூட நீங்கள் பிளே பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த சைடில் நீங்கள் G2 பிளே பண்ணி உங்களோட பிஷப்பை கூட ஃபேன்கேட்டோ பண்ணலாம். பட் எனிவே இந்த இடத்துல சோ வந்து அவருடைய பிஷப் வந்து E2ல போடுறாரு. இப்போ D6 D4. ஸோ வந்து சென்டர் பானை ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்போ சென்டர் பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. C takes D4, Queen takes D4. வெஸ்லி சோ பாத்தீங்கன்னா குயினை வச்சு அந்த சென்டர் பானை கேப்சர் பண்றாரு. இப்போ நைட் C6 டெம்போவோட வருது. குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ குயின் எங்க போறாருன்னா குயின் வந்து D3 போயிடுறாரு. ஓகேங்களா? இப்போ G6 இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்ண போறாரு. இப்போ கேசல். ஸோ வந்து கேசல் பண்ணிட்டாரு. அவருடைய குயின் சைட்ல இருக்கிற பீசஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு. அதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இப்போ பிஷப் G7, நைட் C3, நைட் F6, இப்போ நைட் D5. ஸோ வந்து அவருடைய நைட்டை வந்து இப்போ சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வர்றாரு. இந்த இடத்துல கால்சனும் கேசல் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து நைட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்பல. இப்போ C3 B5. இப்போ பிஷப் G5. பிஷப் G5க்கு அப்புறமா வெஸ்லி சோவோடைய லாஸ்ட் மைனர் பீஸும் இப்போ டெவலப் ஆயிடுச்சு அண்ட் அவருடைய ரூக்கும் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ சென்டர்ல இருக்க பீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட் டெக்ஸ் D5, E டெக்ஸ் D5. இந்த நைட்டுக்கு ஒரு அட்டாக். இந்த நைட் இப்போ E5க்கு வந்துடுறாரு. நைட் E5 வந்து குயின் அட்டாக் பண்றாரு. இந்த நைட்டை வந்து சோ வந்து திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? நைட் டெக்ஸ் நைட். இப்போ பிஷப் டெக்ஸ் E5. இப்போ ரெண்டு பேருக்குமே ரெண்டு நைட்டுமே போயிடுச்சு. ரெண்டு பேருக்குமே பிஷப் பேர் இருக்கு. இது வந்து ஒரு டெட்லி டிராவான ஒரு பொசிஷனை நோக்கி தான் இந்த கேம் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே யாருக்குமே எந்த விதமான ஒரு பெரிய அட்வான்டேஜும் கிடையாது. எந்த விதமான ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜுமே கிடையாது. இப்போ வெஸ்லி சோ என்ன பண்றாருன்னா H4 புஷ் பண்றாரு. இப்போ பொசிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே டெட் டிராவா இருக்கும் போது அவர் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிங் சைட்ல இருக்கிற பானை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா புஷ் பண்ணி கால்சனுடைய பொசிஷன் வந்து டேமேஜ் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. இப்போ பிஷப் F5. ஃபைனலா இந்த பிஷப் வந்து ஒரு டெம்போவோட டெவலப் ஆகி குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ குயின் D2. இப்போ H5. கால்சன் என்ன பண்றாரு? H5 பிளே பண்ணி இந்த பானை வந்து ஃபர்தரா வர விடாம பிளாக் பண்றாரு. இப்போ பிஷப் D3. பிஷப் D3 மூலமா இந்த பிஷப் ஒரு அட்டாக். இந்த பிஷப் வந்து சென்டர் பானை தான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிஷப் D3 மூலமா இந்த பிஷப் ஒரு அட்டாக். இந்த சென்டர் பான் தான் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சென்டர் பான் திருப்பி வந்து இந்த F5க்கு விலகிட்டாருன்னா பிளாக் உடைய கிங் சைடு வந்து ஓபன் ஆயிடும். அதனால கால்சன் வந்து குயின் D7 பிளே பண்ணி இந்த பிஷப்க்கு வந்து ஒரு கார்டு கொண்டு வராரு. ரூக் A E1, ரூக் F E8. இப்போ ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பேஸ் ரேங்க்ல இருக்க ஹெவி பீஸையும் இப்போ கேம்குள்ள கொண்டு வராங்க. ரூக் E3, ரூக் A C8. இந்த இடத்துல சோ வந்து ரூக்கை வந்து E5ல டபுள் பண்ண போறாரு. ரூக் F E1. ஃபைனலா வெஸ்லி சோ வந்து அவருடைய ரூக்கை வந்து டபுள் பண்ணிட்டாரு. பட் என்னதான் ஒரு ரூக்கை டபுள் பண்ணாலுமே இந்த இடத்துல பெருசா ஒன்றும் அட்வான்டேஜ் எல்லாம் ஒயிட்டுக்கு கிடையாது. இப்ப கால்சன் என்ன பண்றாருன்னா பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. பிஷப் டெக்ஸ் பிஷப், குயின் டெக்ஸ் பிஷப். இப்ப லைட் ஸ்கொயர் பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கால்சனுக்கு வந்து C4ல அவருடைய ரூக்கு வந்து ஒரு பிளேஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி C4 ஸ்கொயர் ஒயிட்டோட பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இந்த ரூக் C4 வந்ததுக்கு அப்புறமா இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பானை என்னதான் ஒயிட்டோட டாட் ஸ்கொயர் பிஷப் கார்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த பிஷப்பால ரொம்ப நேரத்துக்கு கார்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல அவருடைய ஜி பானை வந்து ப்ரொடெக்ஷனுக்கு கொண்டு வராரு. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய கிங் சைட்ல லைட் ஸ்கொயர் வந்து வீக்கா இருக்கு. பிளாக்கோடைய கிங் சைட்ல வந்து டாட் ஸ்கொயர் வந்து வீக்கா இருக்கு. பட் இது ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு வீக்னஸே கிடையாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா ஒயிட்டோடைய லைட் ஸ்கொயரை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு பிளாக் கிட்ட லைட் ஸ்கொயர் பிஷப் கிடையாது. அண்ட் பிளாக் கிட்ட என்னதான் டாட் ஸ்கொயர்ல வீக்னஸ் இருந்தாலுமே எதனாலன்னு கேட்டீங்கன்னா பிளாக் கிட்ட டாட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. இப்ப ரூக் E8 இந்த இடத்துல ரூக்கை வந்து டபுள் பண்றாரு. பட் இது இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலயுமே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா பொசிஷன் வந்து டெட் டிராவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ரூக் E4. இப்ப கிங் G7. ஸோ கால்சன் என்ன பண்றாரு? அவருடைய கிங்கோடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்றாரு. சோவும் அவருடைய கிங்கை இம்ப்ரூவ் பண்றாரு. இப்போ A5. இப்போ A3. இப்போ ரூக் 8 C5. இப்போ ரூக் 8 C5 வந்ததுனால என்ன ஆகுதுன்னா இந்த பானை வந்து சோவெல்லாம் புஷ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பானை புஷ் பண்ணாருன்னா
இந்த பான் ஃபால் ஆயிடும், அதாவது இந்த C3 பான் ஃபால் ஆயிடும். அதனால இந்த பானையும் இப்ப சோவால புஷ் பண்ண முடியாது. இப்ப குயின் தான் இந்த பானை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. குயின் வந்து இந்த பானை இப்ப கான்ஸ்டன்டா கார்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த ரூக் வந்து ஒயிட்டோடைய சென்டர் பானை இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, கால்சனுடைய பேஸ் ரேங்க்ல வந்து எந்த விதமான ஒரு வீக்னஸும் கிடையாது ஒயிட்டோடைய பீசஸ் உள்ள போறதுக்கு. ஸோ அவர் வந்து சென்ட்ரல்ல வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடலான்னு தான் அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து C5ல போடுறாரு இன்னொரு ரூக்கை. இப்ப F4 இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கால்சன் என்ன பண்ணிக்கிறாருன்னா ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார். ரூக் டேக்ஸ் ரூக். இப்ப அவருடைய பிஷப் வந்து த்ரெட்ல இருக்கிறதுனால பிஷப் எடுத்துட்டு வந்து F6ல போட்டுக்கிறாரு. இப்ப பிஷப் F6ல வந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த பிஷப்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் டெக்ஸ் பிஷப், பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் கால்சனுடைய பான்ஸ் வந்து டபுளா இருக்கு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இந்த F6ல இருக்க பான் இதுக்கு முன்னாடி E7ல இருக்கும்போது அந்த E7 பான் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. ஏன்னா இந்த E7 பானுக்கு எந்த விதமான ஒரு கார்டுமே கிடையாது. என்னதான் குயின் வந்து இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே கடைசி வரைக்கும் ஒரு ஹெவியான பீஸ் வந்து ஒரு பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனவே கால்சனுக்கு இந்த இடத்துல டபுள் பான்ஸ் வந்தாலுமே இந்த இடத்துல இந்த பான்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்டடா தான் இருக்கு. இப்ப ரூக் D4 ரூக் C8. இப்ப கால்சன் என்ன பண்றாரு, அவருடைய ரூக் எடுத்து வந்து C8க்கு போட்டுட்டாரு. இப்ப சென்டர்ல வந்து எந்த விதமான பிரஷர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சென்டர்ல பிரஷர் கொடுத்தாலும் இப்ப ஒயிட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பாவே இருக்காது. ஓகேங்களா, ஏன்னா ரூக்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப ரூக் E4. ஒயிட் என்ன பண்றாரு, அவர் ரூக் எடுத்துட்டு வந்து இப்ப E4க்கு போட்டுட்டாரு. இந்த E4ல இந்த ரூக் வந்து ஃப்ரீயா இருக்கு பாருங்க. இந்த E5ல இந்த ரூக்கை வந்து இப்ப கால்சன் வந்து இமீடியட்டா இந்த ரூக் எல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணல. ஏன்னா இந்த பீசஸ் எல்லாம் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் ஆனா இது வந்து ஒரு டெட் டிரால தான் போய் முடியும். ஓகேங்களா, இப்ப ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு ஈக்குவலிஷான பொசிஷன் தான். சோ அதனால கால்சன் இந்த இடத்துல என்ன ட்ரை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரூக் B8 ப்ளே பண்றாரு. ரூக் B8 ப்ளே பண்ணி அவருடைய இந்த பி பானை ஃபர்தரா புஷ் பண்ணி ப்ளே த்ரூ பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. இப்ப கிங் H2 குயின் F5. இப்ப குயின் F5 ப்ளே பண்ணி ஒயிட்டோடைய குயினை வந்து கால்சன் வந்து ஸ்கேன் பண்றாரு. இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அலோ பண்றாரு வெஸ்லி. சோ அவர் என்ன பண்றாரு, அவருடைய ரூக்கை வந்து E3க்கு மூவ் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ஆளுக்கு ஒரு ரூக் தான் இருக்கு. இந்த ஒரு ரூக்கை வச்சு இப்ப ரெண்டு பேரும் கேம் எப்படி லீட் பண்ண போறாங்கன்றதை தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த ஒரு ரூக் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட் டிரால தான் இருக்கு. ரூக் E8. இப்ப கால்சன் என்ன பண்றாரு, அவரோட ரூக் எடுத்துட்டு வந்து ஓபன் ஃபைல்ல போடுறாரு. இப்ப ரூக் D2. இந்த இடத்துல ரூக் D2 ப்ளே பண்றது ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா நெக்ஸ்ட் ரூக் E2 வந்துச்சுன்னா செக்கும் வரும். நெக்ஸ்ட் இந்த பானம் வந்து ஒயிட்டுக்கு போயிடும். அதனால ரூக் D2 ப்ளே பண்ணி இமீடியட்டா அதை கார்ட் பண்றாரு. இப்ப G5. இந்த இடத்துல G5 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பானை வந்து ஏதாவது பிரேக் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. பட் வெஸ்லி சோ இந்த இடத்துல பான்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணல. அவர் வந்து கிங் G2 ப்ளே பண்றாரு. இப்ப கால்சன் என்ன பண்றாருன்னா H பானை கேப்சர் பண்ணிக்கிறாரு. திருப்பி இந்த H பானை வந்து ஒயிட்டும் கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கால்சன் வந்து சம்திங் ஏதோ பிரேக் த்ரூ பண்ணிக்கிறாரு. பட் என்னதான் பிரேக் த்ரூ பண்ணாலுமே இந்த இடத்துல வந்து கால்சனுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா வின்னிங் சான்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப ரூக் E3க்கு வந்துட்டாரு பாருங்க. இப்ப இந்த E3 ஸ்கொயர்ல இந்த ரூக் வந்து நல்லா தான் பிளேஸ் ஆயிருக்காரு. பட் இருந்தாலுமே ஒயிட்டோடைய அந்த செட்டப் வந்து கலைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த இடத்துல சோ என்ன பண்றாருன்னா F5 ப்ளே பண்ணி பிளாக் உடைய பான்ஸை வந்து அப்படியே டம்ப் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல மேபி நீங்க வந்து கிங் எடுத்துட்டு வந்து ரூக்கை சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு சான்ஸ் தான். இந்த இடத்துல நம்ம திருப்பி ரூக் எடுத்துட்டு வந்து இந்த H பானை வந்து அட்டாக் பண்ணலாம். திருப்பி கிங் வச்சு ரூக் அட்டாக் பண்ணா இப்ப ரூக் டெக்ஸ் பானை. இப்ப திருப்பி நம்ம வந்து இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூக் வந்து ஆல்மோஸ்ட் வெளியில எங்கேயுமே போக முடியல பாருங்களேன். நீங்க திருப்பி இந்த ரூக்கை எடுத்துட்டு வந்து சுத்தி தான் இப்படி எடுத்துட்டு வரணும். அதுக்குள்ள ஒயிட்டோட ரூக் வந்து நல்லா ஆக்டிவா இருக்காரு. ஒரு பானை நம்ம கொடுத்து நம்மளுடைய ரூக்கை வந்து நல்லாவே ஆக்டிவ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு பெரிய ரிஸ்கியான கேம் தான். இந்த மாதிரியான ரிஸ்கை வந்து கடைசி நேரத்துல எதுக்கு அவங்க எடுக்கல அப்படின்னு நீங்க மேபி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அதுவும் வெஸ்லி சோ ப்ளே பண்றது வந்து மேக்னஸ் கால்சன் கிட்ட கம்மியான டைம் இருந்தாலுமே சம்டைம்ஸ் அவருடைய ப்ளே வந்து அன்பிரேக்கபிளா இருக்கும். அதை வந்து கண்டிப்பா யாராலுமே ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, சோ அதனால இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் வந்து வெஸ்லி சோ எடுக்கல. வெஸ்லி சோ இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா F5 ப்ளே பண்ணி இந்த பான்ஸை வந்து டம்ப் பண்றாரு. இப்ப கால்சன் என்ன பண்றாரு, அவருடைய கிங் வந்து F8க்கு போட்டுக்கிறாரு. கிங் F8க்கு போட்டதுக்கு அப்புறம் அவருடைய கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றாரு. இப்ப சடனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த இடத்துல ரூக் வந்து E5ல வரதுக்கு ரெடியா இருக்காரு. E5ல வந்தா கண்டிப்பா ரெண்டு பான்ல ஒரு பானை வந்து பிளாக் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பானுமே வந்து ஒயிட்டால காப்பாற்ற முடியாது. நீங்க இந்த பானை இங்க புஷ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ரூக் E5 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப கிங் F2 ரூக் E5. ரூக் E5 வந்ததுக்கு அப்புறமா பாருங்க கண்டிப்பா இந்த ரெண்டு பான்ல ஒரு பான் போயிடும் சொன்னேன். அதனால வெஸ்லி சோ இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவருடைய குயின் சைடுல இருக்கிற பான்ஸை வந்து புஷ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப A takes B4 திருப்பி வந்து இந்த பானை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப கால்சனுக்கு வந்து ஃபைனலா இந்த பான் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப ரூக் டேக்ஸ் F5 செக்கோட வருது. இப்ப கால்சனுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. பட் என்னதான் எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருந்தாலுமே அவர் கண்டிப்பா போராடி தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு வந்து டபுள் பான்ஸ் இருக்கு. அண்ட் கால்சனுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பான்ஸுமே வந்து ஐசோலேட்டட் பான் தான். பட் வெஸ்லி சோக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கனெக்டட் பான்ஸ் வந்து 3 இருக்கு. அவருக்கு ஒரே ஒரு ஐசோலேட்டட் பான்ஸ் தான் இருக்கு. இதை வச்சு கால்சன் வந்து இந்த கேம் எப்படி அப்ரோச் பண்ண போறாரு அப்படின்றத பாருங்க. இப்ப கிங் E3 வராரு. கிங் E3 வந்ததுக்கு அப்புறமா ரூக் E5 செக் வருது. இப்ப கிங் வந்து F4க்கு வராரு. கிங் F4 வந்ததுக்கு அப்புறமா இப்ப
கிங் E7. இப்ப கால்சன் அவருடைய ரூக்கை வந்து இம்ப்ரூவ் பண்றாரு. இப்ப ரூக் D4 கிங் D7. இப்போ இந்த பொசிஷன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய கிங்கால E5க்கு வர முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஒயிட்டோடைய இந்த ரூக்காலுமே பாத்தீங்கன்னா இந்த D5ல இருந்து வெளியில வர முடியாது. ஏன்னா இந்த D5ல இருக்கிற பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. அது மூலியமா கால்சன் வந்து ஈஸியா அவருடைய பாசர் பானை கிரியேட் பண்ணிடுவாரு. இந்த பானுக்கு பின்னாடி தான் கால்சனுடைய கிங்கும் இருக்கு. இமீடியட்டா கால்சனுடைய கிங்குமே ஆக்டிவேட் பண்ணிட்டு அவர் கண்டிப்பா இந்த கேம் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி டர்ன் பண்ணிப்பாரு. இப்போ ரூக் D1 ரூக்கை வந்து D5லயே வச்சுக்கிறாரு. இப்ப ரூக் E2. இப்ப கால்சன் என்ன பண்றாரு, ரூக் E2 பிளே பண்றாரு. ரூக் E2 பிளே பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து ரூக் வந்து இந்த C2க்கும் வரலாம், அப்படி இல்லைனா ரூக் வந்து H2க்கும் வந்து இந்த பானையும் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெண்டு பான் வந்து ஒயிட்டுக்கு வந்து வீக்கா இருக்கு. ஏன்னா ஒயிட்டுக்கு இந்த ரெண்டு பான்ஸ் வீக்கா இருந்தாலுமே ஒயிட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பிளே பண்ண இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பிளே பண்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து டைமிங் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ கால்சனுடைய ஸ்ட்ராட்டஜியே இதுதான். நீங்க வந்து கேமை வந்து உங்களுடைய ஆப்பனன்ட் கிட்ட இருந்து பிரேக் பண்ணி அது என்னதான் டிராய்ஸ் பொசிஷனா இருந்தாலுமே அந்த டைம் ப்ரெஷர் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வச்சுட்டு வரும்போது அவர் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அக்யூரேட்டா செயல்படுவாரு. இப்ப ரூக் A1 போட்டு ரூக்கை வந்து இங்க 7th ரேங்க்ல கொண்டு வந்து கிங்குக்கு வந்து ஒரு செக் தரலான்னு பாக்குறாரு கால்சன். இப்ப திருப்பி ரூக் D2 பிளே பண்ணி இந்த பானை இப்ப அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் A7 செக் வருது, கிங் E8, இப்ப கிங் F5. இந்த இடத்துல கிங் F5 பிளே பண்ணி திருப்பி இந்த பான்ஸ் வந்து டம்ப் பண்றாரு. அண்ட் கிங்காலுமே இந்த இடத்துல எங்கேயுமே எஸ்கேப்பிங் ஸ்கொயர் வர விடாம தடுக்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல இந்த D5 பானும் வந்து கிங்க வந்து வெளியில எங்கேயுமே போக விடாம தடுத்துட்டு இருக்கு. ஆளுநாளா கால்சனுடைய கிங்க வந்து பேஸ் ரேங்க்லயே போட்டு வெஸ்லி சோ வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ரூக் F2 செக் தராரு கால்சன். ரூக் F2 செக் கொடுத்து செக் மட்டும் இல்ல இந்த F6 பானையை வந்து கார்ட் பண்றாரு. இப்ப கிங் E4, இப்ப F5 செக் வருது. இப்ப கிங் E3, இப்ப ரூக் C2. இப்ப ரூக் C2 பிளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல வெஸ்லி சோ என்ன பண்றாருன்னா F4 பிளே பண்ணி பதிலுக்கு இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ரெண்டு பேருமே பான்ஸை மாறி மாறி கேப்சர் பண்ணிக்க போறாங்க. இப்ப ரூக் டெக்ஸ் C3, கிங் டெக்ஸ் F5, இப்ப ரூக் C4. திருப்பி ஃபர்தரா ரூக் C4 பிளே பண்ணி கால்சன் என்ன பண்றாரு, இந்த ரெண்டு பான்ஸ்ல ஒரு பானை வந்து கண்டிப்பா கேப்சர் பண்ண போறாரு. இப்ப கிங் G5 வராரு. கிங் G5 வந்து இந்த பானை கார்ட் பண்றாரு. இப்ப B4 பான் வந்து ஒயிட்டுக்கு வந்து ஃபால் ஆகுது. B4 பான் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா இந்த பொசிஷனை பாருங்க, பிளாக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்கு. பட் என்னதான் கால்சனுக்கு எக்ஸ்ட்ரா 2 பான் இருந்தாலுமே ஒயிட் இன்னுமே அக்யூரேட்டா பிளே பண்ணா இந்த பொசிஷன்ல இருந்து ஒயிட்டுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப ரூக் B7 பிளே பண்ணி என்ன பண்றா, இந்த பான் வந்து இப்ப பாசர் பான் ஆயிடுச்சு கால்சனுக்கு. சோ கண்டிப்பா இந்த பானை வந்து நம்ம தடுத்தே ஆகணும். அதனால இந்த பானுக்கு முன்னாடி நம்ம ரூக்கை போட்டுடுறோம். இப்ப ரூக் B1. சோ கால்சன் திருப்பி ரூக் B1 பிளே பண்ணி என்ன பண்றாரு, இந்த ரூக்கை வந்து இங்கே செக்குக்கும் கொண்டு வரலாம். அண்ட் அட் த சேம் டைம் அவர் இந்த பானையை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இப்ப கிங் டெக்ஸ் H5. இந்த இடத்துல வெஸ்லி சோ என்ன பண்ணிட்டாருன்னா கிங் டெக்ஸ் H5 பிளே பண்ணிட்டார். கிங் டெக்ஸ் H5 பாத்தீங்கன்னா இந்த எண்ட் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக். இது வந்து டைம் ப்ரெஷர்ல பிளே பண்ணது. இது வந்து ஒரு பெரிய பிளெண்டர் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து நிறைய டைம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் பிளே பண்ணிருக்க மாட்டாங்க. கடைசியா வந்து செகண்ட்ஸ்ல தான் ரெண்டு பேருக்குமே டைம் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு டைம் ப்ரெஷர்ல நம்ம ஒரு கால்சனுக்கு எதிராக பிளே பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே மற்ற கிராண்ட் மாஸ்டர்ஸா இருந்தா தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் கால்சன் கிட்ட பிளே பண்ணோம்னா நம்ம மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்கு. இந்த இடத்துல இந்த பானை வந்து கிரீடியா கேப்சர் பண்ணிட்டாரு வெஸ்லி சோ. இந்த பானை கேப்சர் பண்ண உடனே இமிடியேட்டா பிளாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி பிளாக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாசர் பான் இருக்கு. அண்ட் இந்த இடத்துலயும் பிளாக்கு வந்து இந்த எஃப் பான் வந்து பாசர் பான் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு பாசர் பானை சமாளிக்கிறது ஒயிட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்ல ஒயிட்டோடைய டைமும் பிளாக்கோடைய டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. கம்மியான டைம்ல கண்டிப்பா ஒயிட்டால இந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். எப்பவுமே நீங்க கால்சன் கூட ரொம்ப ஈக்குவலா கேம் விளையாடும் போது என் கேம்னு வரும்போது உங்க மேல டைம் பிரஷரை போட்டு அவருடைய ஸ்கில்ஸ் அவர் வெளிக்கொண்டு வராரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கால்சன் வந்து என் கேமுக்கு வந்து பேர் போனவர். இந்த இடத்துல இன்ஸ்டெட் நீங்க இந்த பானை கேப்சர் பண்றதுக்கு பதிலா மேபி உங்களுடைய கிங் எடுத்துட்டு வந்து F6ல போட்டிருக்கலாம். நீங்க F6ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பான் நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். பிளாக்கோடைய இந்த பானை ஆட்டோமேட்டிக்கா ஒயிட்டோடைய H பான் வந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ நீங்க இந்த பானை கேப்சர் பண்ணாம இந்த F பானை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சம் சான்சஸ் உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு இருந்திருக்கும். என்னதான் இப்ப கால்சன் இந்த இடத்துல செக் கொடுத்தாலுமே நம்ம சிம்பிளா வந்து G5 இந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் பிளே பண்ணலாம். திருப்பி வந்து நீங்க இந்த பானை வந்து செக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம இந்த பானை கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பானை வந்து ஈஸியா இப்ப கிங்கால வந்து தடுக்க முடியும். அண்ட் இந்த பானம் இப்ப வந்து பிளாக்கு வந்து ஹேங்கிங்ல இருக்கு. சோ இந்த பொசிஷனை வச்சு ஒயிட் வந்து மேபி கேம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்ப கிங் டேக்ஸ் H5 அப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கால்சனுக்கு வந்து 2 பாசர் பான் இருக்கு.
இப்ப கால்சன் என்ன பண்றாரு, B4 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல வெஸ்லி சோ என்ன பண்றாருன்னா அவருடைய கிங்க வந்து H6ல போடுறாரு. இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம் கிங்க வந்து H6ல போடுறதுக்கு பதிலா நீங்க கிங்க G5க்கு போட்டீங்கன்னா இந்த பானுக்கு வந்து ஒயிட் வந்து ஒரு பாசர் பானை கிரியேட் பண்ணலாமே நீங்க நினைக்கலாம். பட் அந்த மாதிரியே நம்ம பண்ண முடியாது. இப்ப B3 சப்போஸ் பிளாக் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருப்பி H5 பிளே பண்ணி ஒயிட்டும் அவருடைய பானை ப்ரொமோட் பண்ண வராங்கன்னா திருப்பி இப்ப B2 வரும். இப்ப வந்து ரூக் B8 செக் வரும். ரூக் B8 செக்கு அப்புறமா என்ன ஆகும்னா கிங் வந்து E7 வராருன்னு வச்சுக்கோங்களேன். கிங் E7 வந்ததுக்கு அப்புறமா இப்ப திருப்பி ரூக் B7 செக் வரும். இந்த இடத்துல ஒயிட் வந்து மாறி மாறி செக் கொடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ் கெயின் பண்ணாலுமே இந்த இடத்துல ஒயிட்டால கேமை வந்து பினிஷ் பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா கால்சனால இந்த இடத்துல G1க்கு வந்து இந்த கிங்குக்கு வந்து ஒரு செக் தர முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல ஒயிட்டுடைய கிங் ஓபன்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ரூக் G1 செக் தரலாம். ரூக் G1 செக் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த பானையும் ப்ரோமோட் பண்ணிக்கலாம். நம்ம செக் கொடுத்ததுக்கு அப்புறமா பானையும் ப்ரோமோட் பண்றோம். இங்க இருக்கிற ரூக்கு இங்க ப்ரோமோட் ஆகிற குயினுக்கும் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து கேம் வந்து ஈஸியா பினிஷ் பண்ணிடலாம். இதே இந்த பொசிஷன்ல வெஸ்லி சோ வந்து H6 பிளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங்குக்கு வந்து எந்த விதமான ஒரு ஓபன் செக்கும் வரக்கூடாது அப்படின்றதுனாலதான். இப்ப ஒயிட்டோட கிங்குக்கு எந்த விதமான ஒரு ஓபன் செக்கும் வராது. ஒயிட்டோடைய இந்த H பானையை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கால்சன் ஃபைனலா அவருடைய எஃப் பானையும் ரோல் பண்றாரு. இப்ப கால்சனுக்கு வந்து எஃப் பானும் பாசர் பான் இருக்கு அண்ட் இந்த இடத்துல பி பானும் பாசர் பான் இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து G5 பிளே பண்ணலாம். G5 பிளே பண்ணிட்டு இப்ப என்னதான் இந்த இடத்துல நீங்க வந்து ரூக்க வச்சு ஒரு ஓபன் செக் கொடுத்தாலுமே நம்ம வந்து பிளாக்கோடைய பான் ஷேடோல வந்து ஹைட் ஆயிக்கலாம். இப்ப திருப்பி என்ன ஆகும், இந்த பானை தடுக்கிறதுக்காக பிளாக் வந்து இங்க வந்துதான் ஆகணும். இந்த பானை தடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பானையும் கேப்சர் பண்ணிக்கலாம். சோ இந்த பொசிஷனும் பாத்தீங்கன்னா பிளாக் கிட்ட இருந்து ஒரு ட்ரிக்கியான பொசிஷன் தான். ஏன்னா பிளாக்கோடைய எஃப் பானை நம்ம புஷ் பண்ண விட்டுட்டு அந்த பானுடைய ஷேடோல நம்மளுடைய கிங்கை போட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பொசிஷன்ல இருந்து கேமையும் கூட நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து இங்கே H பான் வந்து பாசர் பானா இருக்கு அண்ட் இந்த பி பானை வந்து ஒயிட்டோடைய ரூக் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக்கோடைய இந்த எஃப் பானையும் வந்து ஒயிட்டோடைய கிங் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த 2 பான்ல ஒரு பானை தான் வந்து கால்சனால காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். பட் எனிவே இந்த பொசிஷன்ல வந்து வெஸ்லி சோ வந்து கிங் G5 பிளே பண்ணல. ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஸ்லி சோக்கு வந்து டைமிங் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சோ கண்டிப்பா அந்த மாதிரியான மூவ்ஸ் வந்து இமீடியட்டா யோசிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதனால வெஸ்லி சோ என்ன பண்றாருன்னா அவருடைய பானை வந்து ஃபர்தரா அட்வான்ஸ் பண்றாரு. அவருடைய பானை ஃபர்தரா அட்வான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கால்சனுடைய வின்னிங் சான்சஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இப்ப கால்சன் அவருடைய எஃப் பானை ஃபர்தரா புஷ் பண்றாரு. இப்ப கிங் G5 பிளே பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. இந்த பான் வந்து ஆல்ரெடி ரோல் ஆயிட்டு இருக்கு. இப்ப F3 வந்துருச்சு. F3 வந்ததுக்கு அப்புறமா இப்ப H6, இப்ப F2, இப்ப ரூக் B8 செக் வருது. இப்ப கிங் D7 இந்த பான் வந்து ப்ரோமோட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காரு. கண்டிப்பா அதை வந்து ஒயிட் வந்து தடுத்துதான் ஆகணும். இப்ப ரூக் வச்சு இன்னொரு ஒரு செக் தராரு. இப்ப கிங் C8 வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூக்கே அட்டாக்ல இருக்கு. இந்த ரூக் அட்டாக்ல இருக்கிறதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இப்ப வெஸ்லி ஃபைனலா என்ன ட்ரை பண்றாருன்னா அவர் வந்து H7 புஷ் பண்றாரு. H7 புஷ் பண்ணிட்டு அவர் வந்து பானை வந்து ப்ரோமோட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல ஃபைனல் ப்ளோவா கால்சன் என்ன பண்றாரு, ரூக் G1 செக் தராரு. ரூக் G1 செக்கு அப்புறமா இந்த பொசிஷன் வந்து வெஸ்லி சோ வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இந்த கிங்கால எங்கேயுமே போயிட்டு ஹைட் ஆக முடியாது. பிளாக்கு வந்து 2 பாசர் பான் இருக்கு. இந்த இடத்துல சப்போஸ் கிங் H6 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கால்சன் என்ன பண்ணிக்கலாம், அவருடைய எஃப் பானை வந்து குயினா ப்ரோமோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்ப H8 பிளே பண்ணி குயினா ப்ரோமோட் பண்ணிக்கலாம் ஒயிட். பட் இருந்தாலுமே இப்ப வந்து இந்த ரூக்கை வந்து இப்ப கால்சன் வந்து கேப்சர் பண்ணிடுவாரு. இந்த ரூக்கை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா குயின் எடுத்துட்டு வந்து கால்சனுடைய கிங்குக்கு இமீடியட்டா எந்த விதமான செக்கும் தர முடியாது. ஏன்னா G5லும் பிஸியா இருக்கு, F5லும் பிஸியா இருக்கு அண்ட் கிங்கும் பாத்தீங்கன்னா இந்த பான்ல வந்து ஹைட் ஆயிப்பாரு. ஓகேங்களா. அண்ட் கால்சனுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் இருக்கு. இதை வச்சு கால்சன் வந்து ஈஸியா கேம் வந்து பினிஷ் பண்ணிட்டு வரும். சோ என் கேம்ல கால்சன் வந்து ஒரு பெஸ்டான பிளேயர்ன்றதை அவரு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு. அவரு என்னதான் ஒரு டெட் டிரால இருந்தாலுமே இந்த கேம் வந்து அதாவது உங்களை வந்து திங்க் பண்ண விட்டுட்டே இருப்பாரு. உங்களை வந்து இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அதுக்கு என்னதான் டிஃபென்சிவ் மூவா இருந்தாலுமே உங்களை வந்து அந்த ஒரு டைம் ப்ரெஷர்ல போட்டு அவரு வந்து அதை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா கெயின் பண்ணி ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலுமே அதை வந்து அழகா அவர் புஷ் பண்ணிப்பாரு. இந்த கேமை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.